இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி லூக்கா அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 39 முதல் 42 முடிய. இந்த பகுதியினுடைய சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இயேசு கூறுகிறார், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? அதுபோன்று உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்புகின்றார். ஆகவே நாம் வெளிவேடக்காரராக இருக்காமல் நமது கண்ணில் இருக்கின்ற துரும்பை முதல் எடுக்க வேண்டும் என்று இந்த நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். இது நாம் எப்படி புரிந்து கொள்வது? பார்வையற்ற நிலை என்று சொல்லுகின்ற பொழுது கண் பார்வை மட்டுமல்ல, மாறாக ஒரு புரிதலற்ற நிலை என்று சொல்லலாம். எனக்கு ஒரு விடயம் புரிந்திருக்கவில்லை என்றால் புரியாத விடயத்தை நான் எப்படி மற்றவர்களுக்கு கடத்துவது? ஏனென்றால் இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அல்லது குருக்களாக இருக்கட்டும், இவர்கள் கற்று தேர்ந்து தெளிந்த விடயங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம், மற்றவர்களிடத்தில் சொல்லலாம், மற்றவர்களை சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் இவர்களுக்கே தெரியாத விஷயத்தை இவர்கள் சொல்ல முற்படுகின்ற பொழுது இவர்களும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கும் பார்வை கொடுக்க முடியாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரே குழியில் விழுவதாக இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஒருவருக்கு வழிகாட்ட வேண்டுமென்றால் முதலில் தெளிவு நமக்கு பிறந்திருக்க வேண்டும். ஒன்றை பற்றிய புரிதல். இயேசுவை பற்றி நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்றால் இயேசுவை பற்றிய புரிதல் எனக்கு வேண்டும். அன்பை பற்றி போதிக்க வேண்டுமென்றால் அன்பு என்றால் என்ன, அதை நான் கடைபிடித்து வாழ்கின்றேனா என்பதை அறிந்து தெரிந்து அந்த அடிப்படையிலே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மன்னிப்பதற்கு நான் மற்றவர்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் முதல் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். உதவி செய்ய மற்றவர்களை சொல்லுகின்றேன் என்றால் முதல் நான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆகவே எது நான் மற்றவர்களுக்கு செய்வதற்கு முன்பும் அதை நான் கடைபிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் மட்டுமே அது பார்வையுள்ள நிலையிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற ஒரு செயலாக மாறுகிறது. இரண்டாவது பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, உங்கள் கண்ணில் துரும்பு இருக்கின்ற பொழுது அல்லது மரக்கட்டை இருக்கின்ற பொழுது ஏன் மற்றவர்கள் கண்களில் இருப்பதை பார்க்கிறீர்கள்? அதாவது நாமே தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களில் தவறு இருக்கிறது, நம்முடைய வார்த்தையில் தவறு இருக்கிறது, நம்முடைய செயல்களில் தவறு இருக்கிறது, நம்முடைய சிந்தனையில் தவறு இருக்கிறது, நாம் பார்க்கின்ற விதங்களில் தவறு இருக்கிறது, மற்றவர்களை பற்றி குறை கூறுகின்றவற்றில் தவறு இருக்கிறது. இப்படி நம்மிடம் 1000 குறைகள் பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய பிரச்சனைகள் அல்லது மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு நான் யார் என்ற ஒரு கேள்விதான் இயேசு இங்கே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே தான் சொல்லுவார், தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள். நீ உன்னுடைய வாழ்வை சரியாக வாழாமல் மற்றவர்களை ஏன் தீர்ப்பிடுகின்றாய்? மற்றவர்களை தீர்ப்பிடுகின்ற அந்த நேரத்தை உன்னுடைய வாழ்வை சரி செய்வதற்கு நீ பயன்படுத்திக்கொள் என்பதுதான் இயேசு கொடுக்கின்ற அறிவுரை. ஆகவே நாம் இந்த உலகிலே நான் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக படைக்கப்படவில்லை, மாறாக என்னை மெருகேற்றுவதற்காக, என்னுடைய தவறிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து நான் புது பிறப்படைவதற்காக, புது மனிதனாக வாழ்வதற்காக. ஏனென்றால் இன்னொரு மனிதனுக்கு நான் வழிகாட்ட வேண்டுமென்றால் நான் முதலில் பார்வை பெற்றவனாக இருக்க வேண்டும். அதை போன்று சரியான வழி எது என்று அறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிறரில் குறை கண்டுகொள்ளாமல் தன்னிடம் இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்து நம்முடைய வாழ்வை மிளிரச் செய்வோம். நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறுகின்ற பொழுது அவர்கள் நம்மை பார்த்து திருந்த வேண்டுமென்றால் திருந்திக் கொள்வார்கள். அவர்கள் வாழ்வில் இதை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் மாற்றிக்கொள்வார்கள். இதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இதோ இந்த நாளிலே எங்களுக்கு அருமையான இந்த நற்செய்தியை கொடுத்து எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். பார்வையற்ற ஒருவர் பார்வை பெற வேண்டும் என்றும் மற்றவருடைய கண்களில் இருக்கின்ற துரும்பை எடுக்காமல் உங்களுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை, அதாவது தவறினை வெளியேற்ற எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றீர். ஆகவே அதை நாங்கள் உள்வாங்கியவர்களாக, அவற்றை எங்களுடைய வாழ்வில் வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.